ஹோட்டல் ரத்ன கஃபே ஸ்டைல் கொத்தமல்லி பொங்கலுங்க. இந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் பொங்கல் சாப்பிட்டோம்னா அது வந்து ரொம்ப பக்குவமாக செஞ்சுருப்பாங்க, களி போல் இல்லாமல். நீங்களும் ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் செய்யணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பாராட்டுற அளவுக்கு செஞ்சுருவீங்க. இப்போ பாருங்கள், 1/4 கப் அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பேனில் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கிறேங்க. அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க தேவையில்லை. இப்போ லைட்டாக வறுப்பட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் 1 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். நான் ஜீரக சம்பா அரிசி தான் இன்றைக்கி பொங்கல் செய்ய எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் பச்சரிசி எடுத்துக்கலாங்க. ஜீரக சம்பாவில் பொங்கல் செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குது, அதனால் ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பொங்கல் செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொடுத்துக்கிறேன். சேர்த்துட்டு இது லைட்டாக பொரியட்டும். அடுப்பை மீடியமாக வச்சு செய்யுங்க, கறியை விட்டுறக்கூடாது. இப்போ இது லைட்டாக பொரிஞ்ச உடனே இதில் கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி பொங்கலில் பச்சை மிளகாய் சேர்த்து செய்வாங்க, அதுதான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாய் அதை லைட்டாக கீரடி சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்ச கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பொங்கல் செய்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு அரிசி இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக 2-3 தடவை அலசிட்டு இப்போ இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல்னாவே ரொம்ப களி போல் இல்லாமல் பக்குவமாக செஞ்சுருப்பாங்க. அதே பக்குவத்தில் செய்யணுன்னா இதில் சேர்க்குற தண்ணி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து இன்றைக்கி 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துனிங்கன்னா நீங்கள் ஹோட்டல் ஸ்டைல் செய்யலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தளர்வாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 5 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 கப்பு சேர்த்துருக்கேன். நான் எடுத்துருக்க குக்கர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால எனக்கு ஃபுல்லாக இதுவே கரெக்டாக வந்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு, பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 5 விசில் வச்சுக்கிறேன். கண்டிப்பாக அடுப்பை மீடியமாக வச்சு செய்யுங்க. ஒரு 5 விசில் வந்தோன்னே பார்க்கலாம். இப்போ இதில் லாஸ்ட்டாக அந்த முந்திரி பருப்பை தாளித்து சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நெய் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி வந்து 2ஆக உடச்சி வச்சு சேர்த்துக்கிறேங்க. உடச்சி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்குறது உங்களோட விருப்பம் தாங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு தாளித்து விட்டதே போதுமானதாக தான் இருக்கும். இது போல் லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது பொங்கல் சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு வறுத்தது சேர்த்துக்கிறேன். கரெக்டாக ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், பொங்கல் ரொம்பவும் குழையாமல் ரொம்பவும் களி போல் இல்லாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா நீங்கள் சூப்பரான பொங்கல் செய்தெடுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எப்பொழுதும் பொங்கல் செஞ்சிங்கன்னா இந்த பக்குவத்தில் செய்யுங்க, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த கொத்தமல்லி பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குதா பார்க்குறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இதுக்கு நான் சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன், அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த தேங்காய் சட்னியில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருந்தேன், அதனால் டேஸ்ட்டு இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக ஒரு பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இந்த பொங்கலுக்கு இந்த தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே பக்குவத்தில் நீங்கள் பொங்கல் செய்து இதே போல் தேங்காய் சட்னி அரைச்சி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி டேஸ்ட்டு இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக பொங்கல் எடுத்து காட்டுறேன். ரொம்பவும் அதிகமாக களி போல் இல்லாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இதே பக்குவத்தில் நீங்களும் ரத்ன கஃபே ஸ்டைல் பொங்கல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நல்லா செஞ்சுருக்கேனா, எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கப்பா எல்லாருமே. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோவும் கொடுத்துருங்க.